இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொய் சொன்ன சிறுவன்னு சூப்பரான ஒரு சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிறுகதையின் மூலிமா உங்களுக்கு சூப்பரான ஒரு கருத்து இந்த கதையின் மூலிமா உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஞானம் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கதையில் பார்த்தீங்கன்னா ரவின்னு ஒரு சின்ன பையன் கிராமத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆடுகளை பார்த்திங்கன்னா வளர்த்துட்ருக்காரு. ஆடுகளும் பார்த்திங்கன்னா மேய்ச்சலுக்காக மேய்ஞ்சிட்ருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா இந்த சிறுவன் பார்த்திங்கன்னா ஒரு குறும்புத்தனமான ஒரு வேலையை பார்த்துருக்கான். ஓநாய் வருது வாங்க வாங்கன்னு கத்தியிருக்கான். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே ஓநாய் வந்துருச்சாட்ருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஓடி வந்திருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த சின்ன பையன் ஒரு பொய்யை சொல்லியிருக்கான்னு அப்போ தான் அங்கே இருக்கிற ஊர் பொதுமக்களுக்கு தெரியுது. அங்கே இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா அவன் மேலே கோபப்பட்டு அங்கேருந்து அவங்க போகிறாங்க. இனிமேல் இது மாதிரி பண்ணாதுன்னு சொல்லியும் அவனை திட்டிட்டு போகிறாங்க. ஊர் பொதுமக்களை ஏமாத்துனதில் அந்த சின்ன பையனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷம். அவன் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு அவங்கள வர வச்சதில் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. ஆனால் அதனுடைய விளைவு பார்த்திங்கன்னா அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அப்படி என்ன விளைவுன்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் ஓநாய் வந்திருக்குன்னு சின்ன பையன் கத்திருக்கான். ஆனால் இந்த டைம் நிஜமாகவே ஓநாய் வந்திருக்கு. அங்கே இருக்கிற பொதுமக்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா வழக்கம் போல் இவன் பொய் தான் சொல்ல போகிறான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஓநாய் அங்கே இருக்கிற ஆடுகளை எல்லாமே வேட்டையாடிட்டுருக்கு. அங்கேருந்த ஆடுகளை எல்லாத்தையுமே ஓநாய் வேட்டையாடி சாப்பிட்ருச்சு. ஆனால் அந்த சின்ன பையனுக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓநாய் வருதுன்னு கத்தியுமே மக்கள் யாரும் வராதனால அந்த சின்ன பையன் பார்த்திங்கன்னா தன்னுடைய தவறை பார்த்திங்கன்னா அப்போ தான் உணர ஆரம்பிக்கிறான். தொடர்ந்து தன்னுடைய ஆடுகள் எல்லாத்தையுமே ஓநாய் வேட்டையாடிச்சுன்ற வருத்தத்தில் அந்த சின்ன பையன் பார்த்திங்கன்னா தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு அழுதுட்ருக்கான். எல்லா ஆடுகளுமே இறந்தாலுமே 2 ஆடுகள் மட்டும்தான் அவங்ககிட்ட மீதமாக இருந்திருக்கு. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஊரை பார்த்து நம்மக்கிட்ட எத்தனை ஆடு இருந்துச்சு, இப்போ 2 ஆடு தான் இருக்குதுன்னு நினச்சி அந்த சின்ன பையன் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஃபீல் பண்ணியிருக்கான். அப்போ தான் அவனுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கு. என்ன புரிஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இனிமேல் எப்போவுமே பொய் சொல்லக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை அந்த பையன் பார்த்திங்கன்னா உணர்ந்திருக்கான். ஊரில் இருக்கிற பெரியவர் பார்த்திங்கன்னா தம்பி நீ இனிமேல் பொய் சொல்லாத, பொய் சொன்னால் உனக்கு இந்த மாதிரி தான் ஆகும், தயவு செஞ்சு பொய் சொல்லாமல் வாழ பழகு அப்படின்னு ஊரில் இருக்கிற ஒரு பெரியவர் பார்த்திங்கன்னா அவனுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பையன் அவனுடைய தவறை உணர்ந்ததுக்கப்புறம் இனிமேல் அப்படி செய்யக்கூடாதுன்னு அந்த பையன் உறுதி எடுத்துட்டான்னே சொல்லலாம். நமக்கு இந்த கதையிலிருந்து என்ன புரியுதுன்னு பார்த்திங்கன்னா எப்போதுமே உண்மை தான் பேசணும். பொய் சொன்னால் ஒரு நாள் உண்மை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க என்ற ஒரு கருத்து நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. இன்னும் நம்ம தமிழ் ஞானம் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.